அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம சில டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம பருப்பு வேக வைக்கக்குள்ள பருப்பு குக்கர் மூடியில் போய் ஒட்டிக்கும். அதை நம்ம கழுவுறது ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் பருப்பு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு குக்கர் மூடியை சுற்றி உள்பக்கமாக எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு பருப்பு வேக வைங்க. ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட பருப்பு அதில் ஒட்டாது. சப்பாத்தி மாவு மீந்து போச்சுன்னா ஏர் டைட்டான கண்ணாடி பாக்ஸில் மேலே எண்ணெய் தடவி வைங்க. அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அப்பப்போ செஞ்சால் ஃப்ரெஷ் மாவு மாதிரியே இருக்கும். இடியாப்பம் சாஃப்டாக வர்றதுக்கு சுடு தண்ணியோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி பசிங்க. 1 டம்ளர் இடியாப்ப மாவுக்கு 1 டம்ளர் சுடு தண்ணி, அரை டம்ளர் பால் கலந்து செய்யுங்க. சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் ஒரு சில சமயத்தில். தண்ணியில் உருளைக்கிழங்கு வேக வைக்கிற தண்ணியில் உப்பு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வேக வைங்க. உருளைக்கிழங்கு ஈஸியாக உரிச்சிடலாம். ஊறுகாவோட அளவு நான் சொல்கிறேன். மாங்காய் ஊறுகாய்க்கு 5 கப் மாங்காவுக்கு 3/4 கப் உப்பு, 3/4 கப் காரப்பொடி, 1/4 கப் கடுகு வெந்தயப்பொடி, 1/4 கப் நல்லெண்ணெய். இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்கள் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் ஒரு 10 நாள் நீங்கள் காய வச்சு வச்சிட்டிங்கனாக்கா 1 வருஷம்னாலும் ஊறுகாய் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா காய் பொரியலும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய், சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.